Hello guys, this is Raghu Gopal from BMR Bulls Academy. Traders அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இதில் எதனால் பீப்புள் லாஸ் ஆகிறாங்க? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ட்டை கேட்டோன்னா டெக்னிக்கல் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் கேம்பிள்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட்டை கேட்டோன்னா ஃபண்டமெண்டல் போய் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் ட்ரேடர் ஆப்ஷன் எட்ஜர்கிட்ட கேட்டோன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் போய் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் சரியில்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிஸ்டமும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை அப்ரோச் பண்ணுறது, எந்த இடத்துல பீப்புள் லாஸ் ஆகிறாங்க, எதனால் தவறாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். சில பேர் ஃபண்டமெண்டலாக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. சில பேர் ஸ்விங் ட்ரேடு மாதிரி ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அது மேலே ரைஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கிடுவாங்க. இதை ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். சில பேர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஏன் பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட 99% ஆஃப் பீப்புள்ஸ் நியூவாக வரவங்க தெரியாமல் லாஸ் பண்ணிடுறாங்க. இந்தியாவிலே ஹையஸ்ட் புரோக்கிங் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அவர் ஒரு ஆர்டிக்கலில் சொன்னது 99% ஆஃப் நியூ ட்ரேடர்ஸ் லாஸ் தான் ஆகிறாங்க. 1% பீப்புள்ஸ் தான் கண்டினியூஸாக மணி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இதில் என்னென்ன பாசிட்டிவ் எது நெகட்டிவ், பிகாஸ் நம்ம ஏன் தோல்வி அடைகிறோம், ஏன் ஃபெயிலியர் ஆகுதோம், ஏன் லாஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் மாற்றி அமைச்சிக்கணும். நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்டைலை மாற்றி அமைச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் 2 கேட்டகரி இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லன்னு பார்த்திங்கனாக்கா வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டாக் நியூஸ் வருது, ஆர் ஸ்டாக் ரிசல்ட் வருது, 69% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிடுச்சு, இயர் ஆன் இயர் 100% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் 1 or 2 டேஸில் அப்படியே திரும்பியும் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிடும். இது பேர் என்னென்னா க்ரோத் பேசிஸ் இன்வெஸ்டிங் மெத்தட் ஆர் க்ரோத் பேசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நியூஸ் வரும், இந்த கம்பெனி பைபேக் ஆயிடுச்சு, ஆர் இந்த கம்பெனி இவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதனுடைய க்ரோத் பேசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ரியல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவிலேருந்து மேலே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கிங்காக இருக்கவங்க, இந்த லெஜெண்டரி ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண வழி என்னென்னா வேல்யூ இன்வெஸ்டிங். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு அமைப்பே இதன்படி தான் கொண்டு வந்தது. பீப்புள் கையில் இருக்கக்கூடிய மணியை ஒரு கம்பெனிகிட்ட கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி அதை அவங்களுடைய பிஸ்னஸில் போடுறாங்க, வர்ற ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் போது நிறைய பேர் அந்த கம்பெனியை வாங்குகிறாங்க, கம்பெனியுடைய ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ரியலான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியினுடைய வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணணும். நல்ல கம்பெனியான்னு தேர்ந்தெடுத்து அந்த வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேல்யூவிலேருந்து கம்மியான ப்ரைஸுக்கு வரும்போது பை பண்ணுவாங்க. இதை அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த வேல்யூவிலேருந்து, அதனுடைய ரியல் வேல்யூவிலேருந்து ஓவராக இருக்குது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், அதனுடைய வேல்யூவிலேருந்து அதிகமாக எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க, வாங்க மாட்டோம். எம்ஆர்பி நல்ல ப்ராடக்ட் தான். இப்போ ஒரு சோனி டிவி வாங்குகிறோம், ஓகே, சோனி இஸ் அ குட் கம்பெனி, பட் அதனுடைய எம்ஆர்பி ரேட்டை விட 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அதை வாங்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ்க்கு சம் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை டிரைவ் பண்ணி அதிலிருந்து கம்மியான விலைக்கு வரும்போது தான் மட்டுமே வாங்குறது வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லுவோம். இது என்னென்னா மார்க்கெட் கீழே இறங்கும்போது தான் இதை பை பண்ணுவாங்க. மற்ற பீப்புள்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது பை பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாருமே ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு க்ரீடினஸை கொடுக்கும்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணும்போது ஒரு க்ரீடினஸ் வந்து கொடுக்கும். நம்மளும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு மார்க்கெட் பீக்கில் பை பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது அதனுடைய வேல்யூவை விட கம்மியாக இறங்கும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால தான் இறங்கும். ஆனால் அதனுடைய வேல்யூவில் கீழே இறங்கும்போது நம்ம வந்து ஏன்னா நமக்கு தெரியாது இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் இறங்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனுடைய வேல்யூவும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். செகண்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது வரைபடத்தில் இந்த ப்ரைஸினுடைய மூமெண்ட்டை வந்து கணிச்சு வாங்குறது. இதில் நீங்கள் வந்து இன்ட்ராடே அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே ட்ரேட் பண்ணுறதும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடும் வந்து பண்ணலாம், லாங் டேர்மாகவும் ஒரு ஸ்டாக்கையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இப்போது இதில் இருக்குது. அதாவது இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், வேவ் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக ஏன் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னாக்கா, எதனால் இதில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த ஒரு டெக்னிக்கலும் ஒரே ஒரு டெக்னிக்கலை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருந்தது இன்னிலேருந்து ஒரு 2 to 3 days ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருக்காது, அடுத்த ஒரு 2 to 3 days வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக மாறும். அதாவது ட்ரெண்டுங்கிறது வந்து ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டரானது சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியானது, இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் அந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே க்ளோஸ் ஆனால் பை, அதே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். இது ப்ரைஸ் ஆக்ஷனுடைய இது வந்து எதில் ஒர்க் ஆகும், ஒரு ட்ரெண்டில் தான் ஒர்க் ஆகும். இதே ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. அப்போ ஒரு ட்ரெண்டுனா என்ன, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், சைட்வேஸ்னால் என்ன, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், ரேஞ்ச் பவுண்ட்னா என்ன, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். ஸோ இதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. செகண்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஏன் ரெண்டாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னா, நம்ம இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் போய்ட்டு பை பண்ணுவோம். மார்க்கெட் தொடர்ச்சியாக ரைஸ் ஆகும், ஒரு 4 to 5 கேண்டில்ஸ் வந்து தொடர்ச்சியாக ரைஸ் ஆகும், நம்ம பை பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். ஏன்னா சார்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக பை பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். ஆனால் நம்ம பை பண்ண உடனே தான் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டில் வந்து சாத்தியம். நல்லா ரைஸ் ஆகுது, ஒரு ட்ரெண்டில் பை பண்ணுறோம், மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகி ப்ராஃபிட்டை கொடுத்துரும். இதையே நம்பிட்டு சைட்வேஸ்லையோ இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயோ தொடர்ச்சியாக மேலே ரைஸ் ஆகுது, பை பண்ணுவோம், உடனே கீழே ஃபால் ஆகும். அதே போல் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும், செல் பண்ணுவோம், திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ இதில் என்னென்னா, மார்க்கெட் வந்து எங்கே டேர்ன் ஆகும், அந்த டேர்னிங் பாயிண்ட்டை எப்படி வந்து ஃபண்டமெண்டலில் வந்து ப்ரைஸை பார்க்காம வேல்யூ பார்க்குறோமோ, பாட்டம் அவுட்டில் பார்க்குறோமோ, அதே போல் டெக்னிக்கலில் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் எங்கே டேர்ன் ஆகும், பாட்டம் அவுட்டில் எங்கே டேர்ன் ஆகும் பார்த்து ட்ரேட் பண்ணணும். இதில் ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு போஸ்ட் வந்து போட்டேன், டெக்னிக்கலான வேவ் அனாலிசிஸில் ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணேன். பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதாவது ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கீழே ஃபால் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்க்கெட் டவுனு கீழே ஃபால் ஆகிட்டே இருக்குது, செல் பண்ண இது எங்கே டேர்ன் ஆகும், மேலே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல டேர்ன் ஆகும், 37,770 டேர்ன் ஆகும். டேர்ன் ஆனால் எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகும், டார்கெட்டு நம்மளுடைய டார்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எது மினிமம் வந்திருக்கணும். டார்கெட் 1 டார்கெட் 2 அந்த தொடர் வண்டி கதையே வேண்டாம், எக்ஸாக்டாக என்ட்ரி எது, எக்ஸிட் எது போஸ்ட் பண்ண மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு எங்கே நியூஸ் வந்துச்சோ, இல்லை எந்த இடத்துல வாலட்டாலிட்டி வந்துச்சு, இல்லை எங்கே நெகட்டிவ் டேட்டா வந்துச்சு, நத்திங். நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடரால் கணிக்க முடியாது. அதை வந்து வேர்ல்டில் எங்கே இருந்தனாலும் எப்போனாலும் நியூஸ் வரும். சார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான என்ட்ரி எக்ஸிட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இது டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியணும். இதே வந்து ட்ரெண்டில் எங்கே டேர்ன் ஆகும், சைட்வேஸில் எங்கே டேர்ன் ஆகும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதே ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் எங்கே டேர்ன் ஆகும், இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணணும். இது வந்து டெக்னிக்கலில்
இந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் சிஸ்டமில் டார்கெட் வந்து அதிகமாகவும் ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகவும் இருக்கணும். இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். 10ல் 5 ட்ரேடு ஃபெயிலியர் ஆனால் கூட நான் ப்ராஃபிட்டில் இருக்கணும். அப்போ என்னுடைய டார்கெட் அதிகமாக இருக்கணும், சிங்கிள் டார்கெட்டாக இருந்து, அண்ட் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும். அப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் சிஸ்டம், ட்ரேடிங் டெக்னிக்கலை வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடே எடுக்கணும். 10 ட்ரேடு வந்து இதில் ட்ரெண்ட் மார்க்கெட்டில், சைட்வேஸ் மார்க்கெட்டில், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளுடைய ₹1 மணியை கூட அதில் இன்வெஸ்டோ அதில் ட்ரேடோ வந்து பண்ணணும். மூணாவது வந்து வருவோம் ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன் பையர் வந்து என்னென்னாக்கா சின்ன அமௌண்ட்டு தான் வந்து தேவை. ஒரு 5,000 ஆர் 10,000 வச்சுட்டு கூட ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங்கில் 70%லேருந்து 80% ப்ராபபிலிட்டி வந்து லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட். அதுவும் சீக்கிரத்தில் நடக்கணும். இப்போ இன்றைக்கி வாங்குறீங்க, 18,000ல் இருக்குது, 18,300 போகும்னு நினச்சி நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்குறீங்க. ஒரு 10 நாள் கழித்து இதே 18,300 போகுது. அப்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ப்ராஃபிட் கூட வந்திருக்காது. ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட் தான் இருக்கும். ஏன்னா டைம் வேல்யூ எரோட் ஆகிடும். மார்க்கெட் நீங்கள் கணிச்ச மாதிரி மேலே போனால் கூட, ஆனால் டைம் டிகே ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வராது. ஸோ ஆப்ஷன் பையர் அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பாக நீங்கள் வாங்கின உடனே ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகணும். ஸோ தட் உங்களால் மணி மேக் பண்ண முடியும். ப்ரைஸ் வந்து டிலே ஆனாலும் சரி, இல்லை ப்ரைஸ் மேலே போகாமல் அதே இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைஸ் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக கீழே ஃபால் ஆச்சுனாலும் சரி, லாஸ் தான். ஸோ இதனால தான் நிறைய ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாஸ் ஆகிறாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸில் வந்து என்னென்னா இதில் வந்து நிறைய அமௌண்ட்டு தேவை, 2வது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, அண்ட் 3rd வந்து இதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், அயன் கார்டன். ஸோ ஒவ்வொரு இதுக்குமோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் இருக்குது. இதிலே வந்து சில பேர் வந்து வாலட்டாலிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. எந்த டெக்னிக்கலும் இல்லாமல் வாலட்டாலிட்டியை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்னென்னா டெக்னிக்கலை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இப்போ மார்க்கெட் இப்போ எப்படி வந்து ஒரு பை எடுத்திருக்கோம், மார்க்கெட் கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணுறோம், அதே போல் இதுலேயும் நிறைய ட்ரேட்ஸ் வந்து பண்ணணும். அப்போது உங்ககிட்ட நிறைய மணி வந்து ரிசர்வில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்ச அளவு மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க வந்து இந்த ட்ரேடிங் சிஸ்டமில் இருக்கக்கூடியது. ஓகே, ஃபைனலாக வருவோம். ஒரு நியூ ட்ரேடராக இருக்கீங்களா, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணியை எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு பண்ணாதீங்க. ஒரு டெக்னிக்கலை லேர்ன் பண்ணுறீங்களா, ஒரு ட்ரெயினர்கிட்ட அவர் ப்ரூஃப் பண்ணுறாரா அப்படிங்கிறத பாருங்கள். செகண்ட், அப்படியே லேர்ன் பண்ணால் கூட ஜஸ்ட் லைக் தட் பிலீவ் பண்ணாதீங்க. அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் உங்களுடைய ஒரு ₹1,000 நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 3rd வந்து எந்த ஒரு காரணத்தினாலும் கடன் வாங்கிட்டு பாரோ பண்ணிய மணியோ இல்லை லோன் வாங்கிக்கிட்டோ இல்லை வேறு எந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு மணியவையோ இதில் கொண்டு வந்து போடாதீங்க. ஒன்லி எக்ஸஸ் மணியை மட்டும்தான் இதில் ட்ரேட் பண்ணோம். சரி, நல்ல கவனிங்க, 99% நியூ ட்ரேடர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ் இதில் லாஸ் ஆகிறாங்க. 1% தான் ப்ராஃபிட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கடன் வாங்கிட்டு வந்து இதில் போடுறீங்களா, கொஸ்டின் பண்ணிக்கோங்க. அப்படி கடன் வாங்கிட்டு வந்து இதில் போடணும்னு சொல்கிறவங்க உங்களை தவறாக வழிகாட்டுதாங்கன்னு அர்த்தம். யாரையும் இதில் வந்து நம்பாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ட்ரேடர்ஸ் இதை அனுப்பிச்சா அவங்க கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய்.